விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சேனல் கிருக்கானந்தா. இந்த அவார்டு என் கைகளில் உங்களால் நம்ம கைகளில் வந்திருக்குது. இடையில இந்த ஏஷியா கப்லாம் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால உங்களை வீடியோ வழியாக மீட் பண்ணி இந்த அவார்டை உங்ககிட்ட காட்ட முடியல, உங்கள் அவார்டை உங்ககிட்ட காட்ட முடியல, உங்களோட கைகளில் என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியல. ரொம்ப கனமாக இருக்குது. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கூடி இருக்குது. இது நம்மளோட முதல் விருது, இது என்னோட முதல் விருது. இந்த முதல் விருதை டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டர்ஸ், கிராஸ் ரூட் லெவல் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் கடைசியாக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தான். ஆமாம், கிருக்கானந்தாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே. ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த அவார்டை நான் டெடிகேட் பண்ணுறேன், ட்ரிபியூட் பண்ணுறேன். இந்த அவார்டு நமக்கு எதுக்கு கிடச்சிச்சு? விகடன் நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டரை நம்ம வெளில கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு நம்ம கையில் கிடச்சிருக்கு. இந்த அவார்டு என் கையில் வாங்கும் போது ஒரு டேலண்ட் ஸ்கவுட்டாகவும் நான் ஃபீல் பண்ணேன். நான் கிருக்கானந்தாவாக மாறும்போது நான் நிறைய விஷயம் செய்யணும்னு நினச்சேன். மக்களுக்கு சரியான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல கிரிக்கெட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். டெஸ்ட் கிரிக்கெட்டை நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் இந்த அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கொள்கை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருந்தாலும் நல்ல கிரிக்கெட்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதும், கிரிக்கெட்டை நல்ல விதமாக காட்டணும், நல்ல கிரிக்கெட்டை காட்டணும், கிரிக்கெட்டை டீச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோட வியூஸ் கவுண்டை தாண்டி நான் எவ்வளோ பிளேயர்ஸை உருவாக்குறேன் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. வீடியோட வியூஸில் திருப்தி அடைகிறவன் கிருக்கானந்தா கிடையாது. நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு எத்தனை பிளேயர்ஸ் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து திருப்தி அடைகிறவன் தான் இந்த கிருக்கானந்தா. மட்டும் இல்லாமல் நம்ம கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் கிரிக்கெட் ஃபேனுக்கும் கிரிக்கெட்டுக்கும் இடையிலமான ஒரு பிரிட்ஜாக இருக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு கிரிக்கெட் ஃபேனை கிரிக்கெட் பிளேயராக உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஏதாவது டேலண்ட் ஹண்ட் நடந்தாலும் சரி, ஏதாவது ட்ரையல்ஸ் நடந்தாலும் சரி, அதை உங்ககிட்ட உடனே கொண்டு வந்து சேர்க்குறேன். அதன் மூலமாக நிறைய பிளேயர்ஸ் பயனடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் டிஎன்சிஏ கேம்புக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதில் செலக்ட் ஆகி அடுத்தடுத்த ரவுண்டு போகிறாங்க. சிலர் டிஎன்பிஎல் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, டிஎன்பிஎல் பிளேயர்ஸாகவும் ஆகியிருக்கிறாங்க. கிரிக்கெட்டுக்கும் கிரிக்கெட் ரசிகனுக்கும் இடையிலுமான ஒரு பிரிட்ஜாக கிருக்கானந்தா இருக்கிறத தாண்டி கிரிக்கெட் ரசிகனை ஒரு கிரிக்கெட் வீரனாக உருவாக்குறது தான் நம்ம கிருக்கானந்தாவோட கடமையும் பொறுப்பும். இத்தனை நாள் அதை உங்ககிட்ட சொல்லியிருப்பேனான்னு எனக்கு தெரில. பட் இதுதான் என் மனசில் வச்சுட்டு இத்தனை நாள் நான் ஓடிட்டு இருக்கிறேன். நான் எதுவும் பிளான் பண்ணல. பட் ஒரே ஒரு விஷயம், பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும், இன்னும் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். நம்மளாம் சேர்ந்து இந்த அவார்டை வாங்கியிருக்கிறோம். ஸோ அதுலேயும் ரொம்ப சந்தோஷம். என்னோட ஜேர்னியில் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த அவார்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூலாக நான் பார்க்குறேன். இன்னும் என்னை கொஞ்சம் ஓட வைக்கும். நாங்கள் சேர்ந்து ஓடுவோம். விகடனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்தாங்க அவார்டு வாங்கிக்கோங்க.